அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்பிஎல் மேத்தமெட்டிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி 2015 நடந்த சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் அந்த எக்ஸாமில் இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த எக்ஸாம் 15/2/2015 நடந்துச்சு. கொஷின் பேப்பர் கோட் நம்பர் GS 151. 92வது கணக்கு. நாற்காலியை 7% நஷ்டத்திற்கும் மேஜையை 17% லாபத்திற்கும் ஒருவன் விற்றால் அவன் ரூபாய் 296 லாபம் பெறுகிறார். இதையே நாற்காலியை 7% லாபத்திற்கும் மேஜை 12% லாபத்திற்கும் விற்றால் அவன் பெறும் லாபம் ரூபாய் 400 எனில் மேஜையின் உண்மையான விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உண்மையான விலைன்னா என்ன அர்த்தம்? வாங்கின விலையா, அதாவது வாங்கின விலையோ ஏதோ அந்த அதுக்குரிய ஒரிஜினல் ரேட் வந்து இந்த இதை நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு விற்கிறாங்கன்னா கண்டிப்பாக லாபத்துக்கு தான் விற்பாங்க. ஆனால் சில நேரங்கள் என்ன ஆயிரும், லாபம் கிடைக்கலன்னு சொன்னால் சரி கிடைச்ச லெவலுக்கு நம்ம விற்றா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வாங்க, சில நேரங்கள் நஷ்டத்துலையும் விற்பாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த நாற்காலியுடைய ஏதோ ஒரு உண்மையான விலையிலேருந்து 7% நஷ்டத்திற்கும் அதே மாதிரி மேஜையை வந்து 17% லாபத்திற்கும் விற்றால் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதா, 296 ரூபான்னு ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கிது. சரியா? ஒருவேளை அந்த நாற்காலியை 7% லாபத்திற்கும் மேஜையை வந்து 12% லாபத்திற்கும் விற்றா அவங்க பெற லாபம் எவ்வளவுனா 400 ரூபாய். இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இந்த உண்மையான விலையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ உண்மையான விலை, இப்போ நாற்காலியோடைய உண்மையான விலை ரெண்டுக்குமே நமக்கு தெரியாது. அதனால் நாற்காலிங்கிறதுக்கு நான் என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம், மேஜையை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிடுவோம். சரியா? உண்மையான விலை இது வந்து விற்ற விலை கிடையாது, அதோடைய உண்மையான விலை, அதாவது அடக்க விலைன்னு எடுத்துக்கிடுவோமே. இப்போ அடக்க விலை வந்து நாற்காலியோட அடக்க விலை எக்ஸு, மேஜையோட அடக்க விலை வந்து ஒய். இது ஏதோ ஒரு லாபம் வச்சோ இல்லை நஷ்டம் வச்சோ தான் நம்ம விற்போம். இப்போ இந்த விலையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த விலை வந்து இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த நாற்காலி எக்ஸாக இருக்கும்போது அதை 7% நஷ்டத்திற்கு விற்றுருக்காரு. அதே மாதிரி மேஜை ஒய்யாக இருக்கும்போது அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 17% லாபத்திற்கு விற்றுருக்கிறதா சொல்கிறாரு. இப்போ 7% நஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து ஏதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ரூபான்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நாற்காலியோட ரேட்டு. இது 7% நஷ்டம்னா அப்போ 7 ரூபாவை கழிச்சிட்டா மிச்சம் எவ்வளவு? 93 ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ மேஜையோட ரேட்டு வந்து அதே மாதிரி 100ன்னு வச்சுக்கோங்களேன், 17% லாபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 + 17 அப்போ 117 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. சரியா? அப்போ நாற்காலியை 93 ரூபாய்க்கும் மேஜையை வந்து 117 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கிறாங்க, 296 ரூபாய் லாபம், மட்டுமே 296 ரூபாய் கிடைக்குதான். சரியா? அப்போ இப்போ இது ரெண்டையுமே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இதுக்கு 117, இது 93, இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு மதிப்பு வந்து 10 மிச்சம் 1 10 210 ரூபாய் இருக்கும். சரியா? 210 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. அதாவது நாற்காலியோட ரேட்டு 100 ரூபாய், மேஜையோட ரேட்டும் 100 ரூபாவாக இருந்துச்சுன்னா அப்போ எவ்வளவு அடக்க விலை? 200 ரூபாய். ஆனால் அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க? 210 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ லாபம் எவ்வளவு இதுக்கு? 10 ரூபாயா? புரியுதா? அப்போ 10 ரூபாங்கிறது இதுக்கு லாபம். இதே மாதிரியே இதுக்கு வந்து எவ்வளோ லாபமா? 296 ரூபாய் லாபமா? புரியுதா அந்த கணக்கு? இந்த 10 ரூபாய் தான் என்னது, இந்த 296 ரூபாங்கிறது. இப்போ இதை வச்சு நம்மளே இந்த ஒரிஜினல் ரேட், அதாவது நம்ம இங்கே வந்து நாற்காலிக்கு 100 ரூபாய் மேஜைக்கு 100 ரூபானே எடுத்துக்கிட்டோம். பட் ரெண்டும் என்ன அது ஒரே மதிப்பாக இருக்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ வேறு மதிப்பாக இருக்கனால அந்த நாற்காலியோட மதிப்பையும் மேஜையோட மதிப்பையும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மதிப்பை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றுங்க. எப்படி மாற்றுறேன்னா நாற்காலியோட ரேட்டு வந்து எக்ஸா, எக்ஸுக்கு எவ்வளவு நஷ்டம்? 7%. அதாவது ஆமாம் 100க்கு 7%. அப்போ எக்ஸுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன மதிப்பு வரும்? அதாவது 100க்கு 7னா எக்ஸுக்கு எவ்வளவு? அப்போ எக்ஸை பெருக்குவோமா? இதானே? சரியா? இப்போ இது மதிப்பு ஏதோ ஒன்று அது வந்து எவ்வளவு நஷ்டம்னு கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம இதை என்ன பண்ணிடுவோம், மைனஸ்னு போட்டுக்கிடுவோம் முன்னாடி. சரியா? இப்போ நான் இந்த இடத்துல பாருங்களேன், இதில் வந்து
100 ரூபா 7 ரூபாவை கழிச்சோம். 100 ரூபாயில் இருந்தது, நாற்காலியோட ரேட்டு 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 7 ரூபா நஷ்டங்கிறதுனால 100 ரூபாயிலேருந்து 7 ரூபாவை கழிச்சோம்னா எவ்வளோ கிடைக்குது? 93 ரூபா கிடைக்குது. அடுத்து மேஜைக்கு வந்து 100 ரூபாய்க்கு 17 ரூபாய் லாபம் கிடைக்கிறதுனால 100 + 17 117ன்னு போட்டோம். இப்போ இதையே இந்த லாபம் இந்த இதில் நஷ்ட மதிப்பு எவ்வளவு? -7. இந்த லாப மதிப்பு எவ்வளவு? +17. இது ரெண்டையும் டைரெக்டாக கூட்டுங்களேன். -7யும் +17யும் கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த லாபத்தோட மதிப்பு 10 ரூபான்னு கிடைக்குதா? அதை தான் இங்கே நான் பண்ண போகிறேன். சரியா? இப்போ நம்ம இதில் வந்து ஏன்னா மதிப்புங்கிறது என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டதுனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி தான் போடணும். அந்த லாபம் எவ்வளவு, நஷ்டம் எவ்வளவு, அதை மட்டும் எடுத்து நம்ம என்ன செய்யணும்? கூட்டினோம்னா அந்த மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி எடுத்துக்கிறலாம். சரியா? இப்போ இங்கே நஷ்டங்கிறதுனால மைனஸு. அடுத்தது என்னது? மேஜைக்கு வந்து லாபங்கிறதுனால ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ன்னு போட்டு என்னது? 17/100 ஒய். புரியுதா இந்த இடத்துல ஏன் இப்படி போட்டிருக்கேன்னு? ஈக்குவல் எவ்வளவு? அந்த மதிப்பு எவ்வளவு? 296. சரியா? இப்போ இதில் ரெண்டுலேயுமே 100 இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலாம்? குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். அப்போ இங்கே வந்து என்ன வரும்னா இம்ப்ளைஸ் -7x + 17y = 29600. சரியா? இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ இதே மாதிரியே அடுத்தது எடுத்துக்கிறணும். ரெண்டாவது என்ன கொடுக்குறாங்கன்னா நாற்காலி மேஜை ரெண்டுமே லாபம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே ப்ளஸில் எடுத்துக்கிட்டோம்னா 7x/100 + 12y/100 ஈக்குவல் டு மதிப்பு எவ்வளவு? 400. இப்போ இதில் ரெண்டுலேயுமே 100 குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா இங்கே என்ன கிடைக்கும்? 7x + 12y = 0000. இது மதிப்பு கிடைக்குமா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு ஈக்குவேஷனாக வந்துருச்சு. இப்போ இதில் இங்கே -7x இங்கே +7x. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா இது ரெண்டும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இங்கே 17 12 கூட்டினோம்னா 29 29y = இதில் 0 0 6 9 6. இப்போ இதில் ஒய்யோட மதிப்பு தான் தேவை. அப்போ y = 9600 என்னது? 29. 29ஆல் அடிச்சு கொடுக்கணும். நீங்கள் 29ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா எந்த வாய்ப்பாடு வரும்னா 24வது வாய்ப்பாட்டில் வரும். 29 24 பெருக்கணும். இப்போ வகுத்து பாருங்கள், 2 0. சரியா? அப்போ 2400. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா மேஜையுடைய உண்மையான விலை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மேஜையோட விலை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ எவ்வளவு? பி, ஆப்ஷன் பி 2400ங்கிறது தான் ஆன்சர். ஒருவேளை இந்த கணக்கில் மேஜையோட விலையும் நாற்காலி விலை ரெண்டுமே கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த சமன்பாடு 1லேயோ இல்லை 2லேயோ போட்டு நம்ம என்ன செய்யணும்? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சோம்னா அந்த மதிப்பு நமக்கு கிடச்சிரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதிலையே போட்டு பாருங்களேன். 29,600 இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நான் போடுறேன். ஏன்னா எக்ஸையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் இதில் போட்டோம்னா -7x + 17 × 2400 = 29,600. 17 2400 பெருக்கணும்னா -7x + 40,800ன்னு வரும். 29,600. இப்போ இந்த 40,800 இங்கே கொண்டுட்டு போய் கழிச்சு வச்சுக்கோங்க. -7x = 11,200ன்னு வரும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்? -7 சாரி இங்கே வந்து மைனஸ் வந்துடும். ஏன்னா இந்த இங்கிட்டு போகும்போது என்ன ஆயிரும்? பெரிய நம்பர் வந்து மைனஸ் தானே, அதனால் மைனஸ் இங்கிட்டு மைனஸ் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது வந்து x = 7ஆல் அடித்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து 1600ன்னு வரும். சரியா? அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து உங்களுக்கு என்னது? 1600. அதாவது நாற்காலியோட உண்மையான விலை அடக்க விலை வந்து எவ்வளவு? 1600. மேஜையுடைய அடக்க விலை வந்து எவ்வளவு? 2400. நமக்கு இது கேட்கல, இருந்தாலும் ஒரு வேளை கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இந்த மொதல் ஈக்குவேஷன்லையோ இல்லை ரெண்டாவது ஈக்குவேஷன்லையோ போட்டு அதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். சரியா? ஆனால் இந்த கொஷினை பொறுத்தளவு மேஜையோட உண்மையான விலை என்னது? 2400. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.